இப்போப்பா மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சட்டியை பற்ற வச்சுக்குருவோம். அடுப்பு பற்ற வச்சுக்குருவோம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருவோம். சட்டி காயட்டும். இந்த சட்டி அன்னைக்கு தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மீன் குழம்புக்காக வாங்கியிருக்கோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. அந்த தண்ணி மட்டும் லைட்டாக இதாகணும். இப்போ 100 நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம்ப்பா. அதை ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தான் மீன் குழம்பு பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் காயட்டும். ஆமாம், அடுப்பை இதாக தான் வச்சுருக்கோம். ஃபாஸ்ட்டாக இது 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம்பா. இது ரெண்டும் வேகட்டும். சிலுவை சட்டியிலப்பா, அதனால் பிடிக்கும். அதனால் வெள்ளைப்பூ ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்குவோம். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வேகட்டும். வெள்ளைப்பூடு, ஜீரகம், வெந்தயம் இது நல்லா நம்ம வேக வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம இப்படி வெள்ளைப்பூடு போட்டு வைக்க நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லாயிருக்கும். வாயு பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்காதுப்பா. நல்லா மீன் குழம்பு நம்ம தேங்காய் ஊற்றாம தான் வைக்கிறோம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வெள்ளைப்பூடி வந்துருச்சு. இதுக்குமே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிரும். இப்போ 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தையும் போட்டுருவோம். ஏன்னா நான் தேங்காய் ஊற்றாம தான் வைக்கிறேன். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டால் தான் உங்களுக்கு மீன் குழம்பு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. இப்போ வதங்கட்டும்ப்பா. வதங்கும் நம்ம பார்த்துக்குவோம். இப்போ சின்ன வெங்காயம் நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம்ப்பா. ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வதக்கிட்டோம். இப்போ பச்சை மிளகா இதுக்கு தேவையானது 2 பச்சை மிளகா போடுவோம். இதுக்கு தேவையான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, 5 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா. அதையும் போட்டுக்குவோம். 5 தக்காளினா நல்லா இவ்வளோ பெரிய தக்காளி, 5 தக்காளி எடுத்து பழமாக எடுத்து நறுக்கி போட்டுருக்கோம். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டோம்னா சீக்கிரம் தக்காளி நம்மளுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் இடத்துல கிடைக்கும். இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வேகவும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுப்பா. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ நம்ம தனி மிளகா அப்படி போட்டுக்குவோம். இதுக்கு குழம்புக்கு தேவையான தனி மிளகா அப்படி போட்டுக்குவோம். 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன். இப்போ அந்த ஸ்பூனில் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன் தனி மிளகா அப்படி. இப்போ நல்லா வதக்கிடுவோம். ஏன்னா அடுப்பை குறைச்சிக்குவோம். சிலூர் சட்டியில் பிடிக்கும். இந்த அளவுக்கு நம்ம ரெண்டு வச்சுக்குவோம்.
இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குப்பா. நம்ம இப்போ வந்து 50 புளி எடுத்து ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஊற்றிக்கிடுவோம். ஐம்பது புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம தேங்காய் ஊற்றாம தான் மீன் குழம்பு வைக்கிறோம். இதுக்கு தேவையான வீட்டு மசாலா பொடி. இப்போ நம்ம வந்து தனி மிளகாய் அப்படி 2 ஸ்பூன் போட்டோம்ப்பா குழம்புக்கு. இப்போ இதுக்கு தேவையான வீட்டு மசாலா பொடி வந்து 2 ஸ்பூன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம்பா வீட்டு மசாலா பொடி. ஏன்னா புளியை நம்ம 50 புளியை ஊற்றிட்டோம். நம்ம வந்து இப்போ தேங்காய் ஊற்றாம தான் வைக்க போகிறோம், பெரட்னாப்பில் வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி மட்டும் ரொம்ப ஊற்றணும் தேவையில்லப்பா. 50 புளி கரைச்சி வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த எண்ணெய் எடுத்தோம்ல 100 எண்ணெய், அதுலேயே நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். ஆமாம், 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கோம், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கோம். இப்போ இதுவே நம்மளுக்கு போதும். உப்பெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு கொதிக்கவும் மீன் போடையில் செக் பண்ணி பார்த்துக்குருவோம். இப்போப்பா நம்ம வந்து மீன் பொரிக்க போகிறோம். அதுக்குதான் மீன் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு. ஏன்னா நம்ம கவுச்சி இல்லாமல் இருக்கும்ல, அதுக்காக. அதாவது தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூனு. வீட்டு மசாலா பொடிப்பா, ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன்ல, அதை தான் நான் வந்து போடுறேன் மீனுக்கு. இதில்ப்பா அப்படியே கொஞ்சோன்னு நம்ம ஜீரகத்தூள், சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூனுக்கு வந்து மிளகுத்தூளுப்பா. மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான தூள் உப்பு. இதுக்கு தேவையான தூள் உப்பு இவ்வளவும் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நம்ம மீனை பரட்டி வச்சுருவோம். கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி பரட்டி வச்சுருவோம்ப்பா, நல்லெண்ணெய் ஊற்றி. எண்ணெய் ஊற்றி பரட்டினா நல்லா வந்து உங்களுக்கு மசாலாலாம் பிடிச்சிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வெள்ளைப்பூடும் தட்டி போடலாம்ப்பா, ஆனால் நினைக்க வந்து தட்டி போடலை. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பிடிச்சிக்கிடுச்சு. இப்படி எண்ணெய் ஊற்றி பரட்டையில் நம்மளுக்கு நல்லா பிடிச்சிக்கிறோம் மீன். இப்போ நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்துக்குறோம்ப்பா. உப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. இன்னும் லைட்டாக இத்தனையோன்னு போட்டுக்குவோம், போதும். எண்ணெய் பத்தாதுப்பா, அதனால் இன்னும் கொஞ்சோன்னு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். போதும் இந்த அளவுக்கு. நம்ம அடுத்து பொரிக்கெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. ஊறமாக பொரிக்கெல்லாம் பார்த்துக்குவோம். இப்போ மீன் குழம்பு நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்குப்பா.
மீன் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து மீன் எடுத்து போட்டுக்குவோம். நம்ம தேங்காயை ஊற்றலை. மீன் இப்போ குழம்புக்கு வந்து 1/2 கிலோ மீன் தான் எடுத்திருக்கேன். ஆனால் சின்ன வெங்காயமே நான் 1/4 கிலோ போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ நம்மளுக்கு மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும்ப்பா. நம்ம இப்படியே மீனெல்லாம் போட்டுட்டு சிம்மில் வச்சு நம்ம மூடிடுவோம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சுருந்துருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம்ப்பா. ஏன்னா மீன் குழம்பு வந்து இப்படி தேங்காய் ஊற்றாமல் வைக்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா கிராமத்தில் நம்ம முக்கால்வாசி உங்களுக்கு வந்து ஊற்றவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு உரப்போம், தக்காளி பழம் உப்பு போட்டோம்லப்பா, அந்த உப்பு தான், வேறு உப்பே போடலை. எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குப்பா. அப்படியே சிம்மில் இருக்கட்டும். நம்ம அடுத்து கொதித்து மீன் வேகையில் இறக்கையில் பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சுருக்கு பார்த்தீங்களாப்பா. இப்போ மீன் வேகட்டும், அடுத்து பார்த்துக்குவோம். மீன் குழம்பு நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம்லப்பா, எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மீன் குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குப்பா. இப்போ நம்ம தேங்காயை ஊற்றலை, 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், ஒரு 6 பூண்டு பெரிய பெரிய பூண்டு போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம்ப்பா. உப்பு உரப்பு எல்லாமே இருக்கான்னு சொல்லி கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம். உப்பு உரப்பு எல்லாமே சூப்பராக இருக்குப்பா. இப்போ நம்ம மீன் குழம்பு வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம்ப்பா. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் பண்ணணும்ப்பா. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு மீன் குழம்பு உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போப்பா மீன் பரட்டி வச்சோம் பார்த்தீங்களா, அது நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்டே இருக்குது, மீனை போட்டு பொரிப்போம். ஊளி மீன் தான் படுத்துருக்கோம். ஏன்னா மஞ்சப்பொடி போட்டோம்னா கவுல்லாமல் இருக்கும்ப்பா, அதுக்காக தான் நம்ம வந்து மஞ்சப்பொடி போடுறது. இப்போ நம்ம வேகவும் பார்த்துக்குவோம்ப்பா. இப்போ மீனை வந்து நம்ம திரட்டி எடுத்துக்குவோம்ப்பா. இதுக்கு மீன் பொடியெல்லாம் போடக்கூடாதுப்பா அவ்வளோவா. அதான் வீட்டு மசாலா பொடியே நம்ம அதெல்லாம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் வீட்டில்ப்பா இன்னைக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம்ப்பா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரசம் வச்சுட்டோம். வேகட்டும் பார்த்துக்கலாம். இப்போ மீன் வந்து நம்ம இந்த அளவுக்கு பொரிச்சுக்கிட்டோம்ப்பா. இப்போ வந்து பூராமே நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். பொரிச்சாச்சு. இப்போப்பா இந்த மீனை பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுத்த மீனை நம்ம போட்டு வேக வச்சுருக்கோம். இதையும் நம்ம வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா?
இப்போ எல்லா மீனுமே நம்ம இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டோம்ப்பா. இப்போ இது பொரிக்கிறோம். இதோட முடிஞ்சு நம்ம வந்து அடுப்பை வந்து அமர்த்திடுவோம். இப்போ எல்லா மீனுமே பொரித்து எடுத்துக்கிட்டோம்ப்பா. இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சாச்சு. இப்போ முடிஞ்சுப்பா. இப்போ எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா. நீங்கள் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.